உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். அமெரிக்காவில் இருந்து இன்று விமானம் மூலம் கோவை திரும்பும் ஈஷா யோகா மைய நிறுவனர் ஜக்கி வாசுதேவை கண்டித்து அனைத்து முற்போக்கு இயக்கங்கள் சார்பில் கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பீளமேடு விமான நிலையம் இணைப்பு சாலை இறக்கே கையில் கருப்பு கொடிகளுடன் போராட்டம் நடைபெற்றது. தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கு. ராமகிருஷ்ணன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் கருப்பு கொடிகளுடன் பங்கேற்றனர். ஈஷா கோவையின் அவமானம் மர்மதேசம் எனவும், ஈஷா மீதான புகார்களை விசாரிக்க வேண்டும் எனவும், ஈஷா மையத்தை மூட வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். ஈஷா யோகா மைய நிறுவனர் ஜக்கி வாசுதேவுக்கு எதிராகவும், ஈஷா யோகா மையத்திற்கு எதிராகவும் போராட்டக்காரர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். அதே சமயம் சமூக மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பைச் சேர்ந்தவர்களும் பதாகைகளை ஏந்தியபடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈஷா யோகா மையத்திற்கு சென்ற பின்னர் சந்தேகத்திற்குரிய வகையில் உயிரிழந்த சுபஸ்ரீ உயிரிழப்புக்கு நியாயம் கேட்கும் வகையில் பதாகைகளில் வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன. அவர்களும் ஜக்கி வாசுதேவுக்கு எதிராக கடுமையான முழக்கங்களை எழுப்பினர். ஜக்கியை தமிழ்நாட்டில் இருந்து வெளியேற்றும் வரை ஓய மாட்டோம் என அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதனையடுத்து அவர்களும் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டனர். இந்த போராட்டத்தால் விமான நிலையத்திலிருந்து காலப்பட்டி செல்லும் சாலையில் சிறிது நேரம் சலசலப்பு நிலவியது.